தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் கணவர் கந்தையா உயிரிழந்து விட தனது மன வளர்ச்சி குன்றிய மகனுடன் மனமுடைந்து நிர்கதியாய் நிற்கிறார் அவரது மனைவி செல்வமணி. மே 22 ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு மற்றும் தடியடியில் உயிரிழந்த 13 பேரில் சிலோன் காலனியைச் சேர்ந்த கந்தையாவும் ஒருவர். அன்றாடம் கூலி வேலைக்கு சென்றால்தான் உணவு என்ற நிலையில் வாழ்ந்து வந்த கந்தையாவிற்கு செல்வமணி என்ற மனைவியும் ஜெகன் என்ற மனவளர்ச்சி குன்றிய மகனும் உள்ளனர். இளைஞராக வளர்ந்தும் தன் நிலை அறியாமல் நிற்கும் மகனுக்கு அனைத்தும் தந்தை கந்தையாவே. இன்று தந்தை இறந்தது கூட தெரியாமல் அவரை தேடிக் கொண்டிருக்கிறார் ஜெகன். நாங்கள் சொல்லிட்டு முடியணும்னு தான் நாங்கள் ஒன்றும் என் வீட்டுக்கார் பண்ணார். நாங்கள் 100 நாள் போராடினோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, நீதி கிடைக்கல. நாங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூலி தான் போகணும். சொந்த பிள்ளையிடம் மட்டுமல்லாமல் சொந்த பந்தங்களிடமும் அளவு கடந்த பாசம் கொண்ட கந்தையா தன்னை வளர்ப்பு மகளாக வளர்த்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்ததாக கூறுகிறார் அவரது உறவினர் ஜெயலட்சுமி. எனக்கு கல்யாணம் பண்ணது என் பிள்ளைங்களை பார்க்கறது இன்னமும் எங்க மாமா தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல தெரியல சரி. என்ன எதிர்பார்க்கணும், எங்க அத்தைக்கும் எங்க ஜெகனுக்கும் நல்ல ஒரு முடிவு வரணும். தந்தையை தவிர வேறு உலகத்தை அறியாத அப்பாவி மகனை இனி யார் அரவணைப்பார்கள் என்று கதறுகிறார் கந்தையாவின் சகோதரி. அவுட் சைடு போகிறதுலேருந்து குளிக்க வைக்கிறது, எவையில் கூட்டி போகிறது எல்லாமே எனக்கு எங்கள் அண்ணன் தான் சார். எங்கள் அண்ணன் இல்லாதனால எங்கள் பையன் ரொம்ப வேதனைப்படுறான் சார். ஒருத்தர் மூஞ்சியாக போய் பார்க்குறான் சார். அங்கே போட்டோ வேண்ட போய் உட்காந்துக்கிறான் சார். எங்கள் அண்ணனை தேடிக்கிறான் சார். கந்தையாவின் உயிரிழப்பு தாங்க முடியாதது என்றாலும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதுதான் அவருக்கும் உயிரிழந்த மற்றவர்களுக்கும் அரசு செய்யும் அஞ்சலியாக இருக்கும் என்று கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். 13 பேத்துக்கு உண்டான தீர்வு கிடைக்கணும். ஸ்டெர்லைட்டை எழுத்துப்பூர்வமாக கண்டிப்பாக மூடணும். எங்களுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் வேணும். ஹைகோர்ட் ஆர்டர் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி மொத்தமாக எங்களுக்கு லைவ் ப்ரோக்ராமில் காட்டணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாடியை வாங்குவோம். அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட்டை மூடியே ஆகணும் கண்டிப்பாக. கணவரை இழந்து மனவளர்ச்சி குன்றிய மகனுடன் எதிர்காலத்தை நினைத்து கலங்கி நிற்கிறார் செல்வமணி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து மகேஷ்.